ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வயசான ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வேகமாக ஒருத்தர் வந்து கை கொடுத்து, சார் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவரும் ரொம்ப நேரம் யோசனைக்கு பிறகு சொல்கிறார், இல்லை தம்பி எனக்கு ஞாபகம் வரலை. சார் உங்கள்கிட்ட படித்த மாணவர் சார் நான் அப்படின்ற உடனே, இல்லை தம்பி ஞாபகம் இல்லை. அப்படியா, நல்லா இருக்கீங்க தானே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சார் இன்றைக்கி நான் ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் சார் அப்படின்ற உடனே, அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி. சார் இன்றைக்கி நான் ஒரு பெரிய காலேஜில் டீச்சராக இருக்கிறதுக்குரிய காரணம் வந்து நீங்கள் தான் சார். உங்களை பார்த்து தான் நான் இந்த டீச்சிங் லைனை எடுத்தேன் சார். உங்களுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்ற உடனே, இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப மெச்சிக்கொண்டு, அப்படியா தம்பி, அப்படி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இந்த சார் கேட்குறாரு. கேட்ட உடனே சொல்கிறார், சார் ஒரு நேரம் சின்ன வயசில் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காஸ்ட்லியான வாட்ச் ஒன்று கொண்டு வந்திருந்தார். அந்த காஸ்ட்லியான வாட்ச் உண்மையிலே அது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அந்த காஸ்ட்லியான வாட்சை எல்லாத்துலேயும் காமிச்சு விளையாண்டு கொண்டு இருந்தார். எனக்கு அந்த வாட்ச் மேலே ஆசை வந்துருச்சு. அந்த வாட்சை நான் எடுத்து என்னுடைய பைக்குள்ளே வச்சுக்கிட்டேன். தன்னுடைய வாட்சை காணான்றதுக்காண்டி அந்த ஸ்டூடெண்ட் அழுது கொண்டே இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, வாட்சை காணாம். உடனே அப்போ தான் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்தீங்க. அது வந்தோடனே உங்கள்கிட்ட சொன்னாப்புல, சார் என்னுடைய வாட்ச் திருடி போயிடுச்சு, எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே, நீங்களும் எவ்வளவோ சொன்னீங்க, கிளாஸில் யாரும் வாட்ச் எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு ஒரே பயமாகி போச்சு. ஏன்னா திருடினது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் எடுத்து கொடுத்தோன்னே என்னை பார்த்து எல்லாருமே திருடன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு பெரிய அவமானமாயிருமே அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசில் பக்குன்னு அடித்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? கதவை எல்லாத்தையும், கிளாஸுடைய கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு, இப்போ நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் லைன் பை லைனாக நிப்பாட்டின உடனே எல்லாரையும் சொன்னீங்க கண்ணை மூடுங்க அப்படின்ற உடனே எல்லாரும் கண்ணை மூடினாங்க. ஒவ்வொரு பையாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க. அந்த நேரத்தில் என்னுடைய பையில் வாட்ச் இருந்ததை நீங்கள் எடுத்து அந்த நேரத்தில் அந்த மாணவர்கிட்ட கொடுத்தீங்க. உண்மையிலே இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த நேரத்தில் என்னுடைய மான மரியாதையை நீங்கள் காப்பாற்றிருந்தீங்க. மற்றவர்களுக்கு, மாணவர்களுக்கு அதன விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் என்னைய வாழ்க்கை ஃபுல்லாக திருடேன்னு சொல்லியிருப்பாங்க சார். அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர் கேட்குறாரு, சார் இப்போதாவது நான் யாருன்றது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்கிட்ட கேட்குறாரு. இல்லை தம்பி, உண்மையிலே அந்த நேரத்தில் நானே கண்ணை மூடிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு மாணவரை பார்த்து அவரின் மீது தவறான எண்ணங்கள் கொண்டு விடும் பொழுது அவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் பண்ணி விடுவது தவறு. எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில் யாரிடத்திலேயாவது கல்வியை கற்றிருப்போம் அல்லது யாருக்காவது கல்வியை கற்றுக் கொடுத்திருப்போம். அது பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதினுடைய இமாமாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரு டயத்தில் ஆசிரியராகவும் இருந்திருப்போம், மாணவராகவும் இருந்திருப்போம். அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஆசிரியருக்குரிய அடையாளமாக கிதாபுகளில் முதல் கட்டமாக எழுதுகிறாங்க, அல் ஹில்ம். முதல் கட்டமாக அந்த மாணவரின் மீது பணிவு, இரக்கத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வரணும். இவருடைய பொறுப்பை நம்மின் மீது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது தன்மையாக எழுதுறாங்க அத்தம்யீஸ். ஒரு மாணவருக்குரிய திறமையை கண்டறிந்து அந்த திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசிரியராக இருக்க வேண்டும் அப்படின்ற. மூன்றாவது அத்துஆஉ அலா தில்மீத். மாணவர்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்யக்கூடிய ஆசிரியராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிதாபுகளில் எழுதுறாங்க. ஏன்னா இந்த எல்லா தன்மையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருங்கே பெற்றிருந்தது. அதனால தான் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட தன்மையில் உள்ளவங்கன்றத தனித்தனியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரித்தறிந்திருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்றதுன்னு சொன்னால், ஒவ்வொரு சஹாபாக்கள்கிட்டையும் சில தன்மைகள் இருந்ததான் அதை ரசூலுல்லாஹ் விளங்கி வைத்திருந்தாங்க. எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் சொல்லலை, நீ சுரியானி பாஷையை கற்றுக்கொள்,
சொல்றாங்க, ஸைத் பின் சாபித்தை பார்த்து மாத்திரம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சுரியானி பாஷையை கற்றுக்கொள். அந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை பார்த்த ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை சொன்னதுனால ஆர்வத்தின் மிகுதியால 15 நாட்கள்ல அந்த சுரியானி பாஷையை முழுவதையும் நான் கற்றுக்கொண்டேன். யூதர்களிடத்திலிருந்து வரும் கடிதத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு படித்து காட்டுவேன், நான் யூதர்களின் பக்கம் நபி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எழுதுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு மாணவர் எந்த திறமை வைத்திருக்கிறார் என்பதை ஒரு ஆசிரியராக, ஒரு ஆசானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்து காட்டினாங்க. இன்னொரு தோழருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஹில்ம், இரக்கம் காட்டுவதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் 10 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பணிவிடை செய்தேன், ஒரு தடவை கூட என்னை பார்த்து சி என்று சொன்னதில்லை. இதை ஏன் இப்படி செய்தாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதில்லை என்பதாக கிதாபுகளில் எழுதி காட்டுறாங்க. அப்போ மாணவர்களுக்கு அவர்களுடைய திறமையை கண்டறிந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆசானாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மாணவர்களுக்கு அதிகமாக துஆ செய்யக்கூடிய பண்பாளராக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது தன்மையாக எழுதுறாங்க, அல் ஹில்ம், இரக்கத்தோடு உள்ள குணம் வேண்டுமா. எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னால், சஹாபாக்கள் ஒரு நேரத்தில் நபி அவர்களை பற்றி இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மா ரஅய்து அதபன் அஹ்ஸன தஅதீபன் மின் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வை போல ஒரு சிறந்த ஆசானை நான் இதுவரைக்கும் கண்டதில்லை அப்படின்றாங்க. ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒருத்தர் மஸ்ஜிதில் சிறுநீர் கழிக்கிறதுக்காக வேண்டி போகிறாருங்க. மஸ்ஜிதில் சிறுநீர் கழிப்பதற்காண்டி போகிறார். சிறுநீர் கழிச்சிட்டார். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு. வேகமாக அவங்கள அடிப்பதற்காக வேண்டி போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தடுக்கிறாங்க, நிப்பாட்டுங்க, நில்லுங்க, அவர் சரியான முறையில் சிறுநீர் கழிக்கட்டும் என்பதாக சொல்லிட்டு அவர் சிறுநீர் கழித்து முடித்து நிதானமான பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை அழைத்து சொல்கிறாங்க, இது மஸ்ஜித், தொழுகைக்கான இடம், இது சிறுநீர் கழிப்பதற்கான இடம் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்கிறார்களேயானால், ஒரு சிறந்த ஆசான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி நிறைய இருக்கிறது என்பதை நாம மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் விளங்கி வைத்திருந்தாங்க. அதனால தான் த 100 அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை மைக்கேல் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற நூலாசிரியர் ஒருவர் எழுதுகிறார். அதில் உலக வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உலக சாம்ராஜ்யத்தை திருப்பி போட்ட 100 நபர்களை தேர்ந்தெடுத்து அதில் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் நபராக கொண்டு வருகிறார். கொண்டு வந்துட்டு காரணத்தை சொல்கிறார், பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ச்சி செய்தேன். அவர் ஒரு சிறந்த ஆசானாக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், ஒரு சிறந்த கணவராக இருக்கிறார், ஒரு சிறந்த போர் வீரராக இருக்கிறார், வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக நான் பார்த்ததினால் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் முதல் கட்டமாக தேர்வு செய்தேன் என்பதாக அந்த மைக்கேல் ஹார்ட் எழுதி காட்டுகிறாரே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் முஹம்மதுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய படிப்பினைகளை எடுத்து பெற அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆகிரு தஅவானா